சோசியல் மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரருடைய தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, சில விசுவாசிகளுடைய தவறுகளை வெளிப்படுத்துகிறாங்க. சரி, அது எச்சரிக்காக நல்லது. ஆனால் அப்படி ஊழியர்களுடைய விசுவாசிகளுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து, அவருடைய பாவ கிரியைகளை சுட்டி காண்பித்து, இன்னார் இந்த பாவத்தை செய்து விட்டார்கள், இன்னார் பணத்தை களவாடி விட்டார்கள், இன்னார் விபச்சாரம் செய்து விட்டார்கள், இன்னார் இப்படி பல கோடி ரூபாய் சுருட்டி விட்டார்கள் என்று சோசியல் மீடியாக்களில் எச்சரிக்கைக்காக வீடியோ போடுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோக்களை பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோக்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நான் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. இதை நீங்கள் நன்மையாக நினைக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே வேளையில் எத்தனை பேர் அந்த பணத்தில் விழுந்து போன ஊழியனுக்காக விசுவாசிக்காக, விபச்சாரத்தில் விழுந்து போன ஊழியனுக்காக விசுவாசிக்காக, பொருளாசையில் விழுந்து போன ஊழியனுக்காக விசுவாசிக்காக, பலதரப்பட்ட உலக இச்சைகளில் விழுந்து போன சபைக்காக, சபை மக்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எச்சரிப்புக்காக நாங்கள் வீடியோக்களை போடுகிறோம். இந்நாரை பார்த்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் கெட்டுவிடக்கூடாது, அவருடைய உபதேசத்தை பின்பற்றி விடக்கூடாது என்பதற்காக வீடியோக்களை வெளியிடுகிற சகோதரர்களே, உடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் அதே வேளையில் எத்தனை பேர் நீங்கள் குற்றப்படுத்தின அல்லது அவருடைய குறைகளை சுட்டி காண்பித்த அந்த நபர் உண்டு அல்லவா, அந்த நபர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எச்சரிப்பது நல்லது. எச்சரித்து மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது, அவருடைய குறைகளை குற்றங்களை சுட்டி காண்பித்து அவர்களை காண்பித்து இப்படி விழுந்து விடாதீர்கள், வசனம் இப்படி சொல்லுகிறது என்பதை நல்ல விஷயம், அது மிகவும் நல்ல ஒரு காரியம். ஆனால் அதை காட்டிலும் ஒரு நன்மையான காரியம் இங்கே உண்டு வேதாகமத்தில். எது என்றால், எவர்கள் இடறி விழுந்தார்களோ, எவர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்களோ, எவர்கள் மடங்கடிக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக பரிந்து பேசு என்பது அதை காட்டிலும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு நன்மை, மேன்மையான நன்மை. இதை சபைகள் செய்ய வேண்டும், ஊழியர்கள் செய்ய வேண்டும், வீடியோக்களை வெளியிடுகிறவர்கள் செய்ய வேண்டும். ஆபேலுடைய இரத்தம் பேசின நன்மைகளை பார்க்கலும் அதிக மேன்மையான நன்மைகளை பேசுகிற கிறிஸ்துவின் இரத்தம் என்ன அதிக நன்மைகளை பேசுகிறது? உங்களுடைய என்னுடைய சர்வலோகத்தின் பாவத்தையும் பிதாவானவர் மன்னிக்கும்படிக்காய் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறது. ஓ பிதாவே, இவருடைய பாவத்தை மன்னியும், இவளுடைய அக்கிரமத்தை மன்னியும். இவனுடைய பாவத்திற்காக அல்லவோ, இவளுடைய அக்கிரமத்துக்காக அல்லவோ நான் ரத்தம் சிந்திருக்கிறேன். இந்த ரத்தம் உமக்கு முன்பாக பரிந்து பேசும்படிக்காக அல்லவோ சிந்தப்பட்டிருக்கிறது என்று இயேசுவானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. இப்போ இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுதுங்க? ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் பரிந்து பேசுகிறது. தேவனே, உம்முடைய நியாயத்தீர்ப்பின் பட்டயத்தை இவள் மீது வைக்காதையும், உடைய நியாயத்தீர்ப்பின் பட்டயத்தை இந்த மனிதன் மீது வைக்காதையும், இவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன்.